வீடு ஃபுல்லா விளக்கு வைப்பாங்க சில பேர், இல்ல வெளியில மட்டும் விளக்கு வச்சுட்டே வருவாங்க. விரதமும் இருப்பாங்க. இந்த விரதத்திலையும் வந்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னா, தீபம் அப்படின்னு சொல்லிட்டோம், டெய்லியும் விளக்கேற்ற போறோம். அட்லீஸ்ட் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்காவது விளக்கு ஏற்றுவீங்கல்ல, அந்த விளக்க எப்படி நீங்க பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் செய்யலாம். 2025 கார்த்திகை தீபத்துல நீங்க கேட்க போற அந்த விஷயம் அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வீட்டில் தீபம் ஏற்ற முடியாது, அந்த வருடம் ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்கு, இல்லை அவங்க அப்ராட்ல இருக்காங்க, இல்லை வெளியில போயிருக்காங்க, ஏற்ற முடியல அப்படின்னா இந்த சிம்பிளான ஒரு கையை வந்து அப்படி நீங்க அந்த பட்டை பொடியை போட்டு தேய்க்கும் போது அஃபர்மேஷன் சொல்லிட்டே நீங்க வந்து தேய்ங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில நமக்கு தெரியாத நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த மாதத்துல வழிபட வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, என்ன சிறப்பு கார்த்திகை மாதத்துல? பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த தீபம் அப்படிங்கிறது தான். அது இல்லாம என்ன மாதிரியான விரத முறைகளை இந்த மாதத்துல நம்ம கடைபிடிக்கணும்? கார்த்திகை மாதம் அப்படின்னாவே தீபம் தான். இதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸே இருக்கு. ஏன் வந்துட்டு இந்த கார்த்திகை மாதத்தை தான் தீபம் ஏத்தணும்? ஜனவரியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சூரிய வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் நம்மளும் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அந்த இயரை ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசம்பர் வரும்போது, அந்த கார்த்திகை மாதம் வரும்போது எல்லாம் எனர்ஜி ரொம்ப டவுன் ஆயிடும். அதே மாதிரி மார்கழி மாசம் வரும், அடுத்தது குளிர் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாதத்துல இருந்தே வந்து குளிர் ஆரம்பிக்கும். எழுந்துக்கிறதுக்கு எல்லாரும் சோம்பேறித்தனப்படுவாங்க இல்லையா? அதனாலதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதத்துல தீபம் ஏற்றி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமா தான் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக தான் இது. ஜென்ரலா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, லைட் ஓவர் டார்க்னஸ். இது வந்து நம்ம ஊருக்கு மட்டும் தான் அப்ளிகபிளா அப்படின்னா இல்ல, எல்லா ஊர்லயுமே வந்துட்டு ரொம்ப வந்து திருவிழா மாதிரி எங்கேயுமே வந்துட்டு லைட் ஏத்தி கொண்டாடுவாங்க. ஸோ கார்த்திகை தீபம் வரப்போகுது. இந்த கார்த்திகை தீபத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாவே வந்துட்டு விளக்கு வைக்கிறவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே விளக்கு வச்சுட்டே வருவாங்க. வீடு ஃபுல்லா விளக்கு வைப்பாங்க சில பேர், இல்ல வெளியில மட்டும் விளக்கு வச்சுட்டே வருவாங்க. விரதமும் இருப்பாங்க. இந்த விரதத்திலையும் வந்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சஷ்டி விரதம் மிஸ் பண்ணிட்டாங்க, தீபாவளிக்கு அப்புறம் அந்த சஷ்டியை மிஸ் பண்ணிட்டா இருக்கவே இருக்கு கார்த்திகை தீபத்துல வர சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த விரத முறைகள் வந்து நீங்க சொன்னீங்க, குறிப்பா வந்து இப்போ முருகன் வழிபாடு செய்யறவங்க எல்லாமே வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாத சோம விரதம் அப்படிங்கிறது, இதையுமே வந்து சஷ்டி விரதம் இருந்தவங்க செய்யலாமா? எஸ், தாராளமா செய்யலாம். சஷ்டி விரதம் மிஸ் பண்ணவங்க மட்டும் இல்ல, சஷ்டி விரதம் இருந்தவங்களும் இதை தாராளமா செய்யலாம். இதுல நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதுல 2 தெய்வங்களை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு விரதம் இருக்க போறீங்க அப்படின்னு. முருகர் ரொம்ப பிடிச்சவங்க முருகருக்கு விரதம் இருங்க. ஏன்னா இது வந்து கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டானவர் அவர் தான். முருகனை பிடிச்சிருந்தா முருகனுக்காக இருங்க. இல்ல எங்களோட வாழ்க்கையில நாங்க வந்து அடுத்தது ஷிஃப்ட் வரணும், எங்க வாழ்க்கையில அப்படியே ஒரு மாற்றம் அப்படி வரணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி வழியா நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சிவன் பிடிச்சுக்கோங்க. அவரை சிவனுக்காக சிவன் கிட்ட சொல்லுங்க, சிவன் கிட்ட விரதம் இருங்க. ஓகே, ஸோ இந்த சோமவார விரதம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இதை தொடர்ந்து வந்து இப்ப கார்த்திகை தீபம் வருது இல்லையா, அது ரொம்பவே சிறப்பா வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து கொண்டாடுறாங்க. திருவண்ணாமலை ஜோதி பார்க்கறதுக்கு பெரும் கூட்டம் வந்து அங்க திருவண்ணாமலைக்கு வரும் சொல்லலாம். ஸோ இந்த நாள்ல நம்ம எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது? ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது. அது குறிப்பிட்ட சில தேதிகள்ல, குறிப்பிட்ட சில நாட்களை நம்ம பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் வந்து நமக்கு நல்ல பலன் தரும். நம்முடைய நேயர்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குறிப்பா நம்ம வந்து என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்? ஓகே, எல்லா நாளும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தீபத்தன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலன்னா எப்படி? நிச்சயமா பண்ணிடலாம்.
மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல லைட் ஓவர் டார்க்னஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ல போற இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை, எனர்ஜியை நீங்க அழகா ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன் தான். தீபம் அப்படின்னு சொல்லிட்டோம், டெய்லியும் விளக்கேற்ற போறோம். அட்லீஸ்ட் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்காவது விளக்கேற்றுவீங்கல்ல, அந்த விளக்க எப்படி நீங்க பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் செய்யலாம். இது எல்லா விஷயத்துக்காகவும் நீங்க செய்யலாம். ஹெல்த், மணி, ரிலேஷன்ஷிப் எல்லா விஷயத்துக்கும் செய்யலாம். ஒரே ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். அந்த அகல் விளக்கு நிச்சயமா பயன்படுத்துவீங்க இல்லையா? அகல் விளக்குல பண்றதுதான் ரொம்ப நல்லது. நம்ம மற்ற விளக்கெல்லாம் இருக்கு, நான் என்கிட்ட பித்தளை விளக்கு இருக்கு, சில்வர்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். ஆனா அகல் விளக்குல செய்யும் போதுதான் பஞ்சபூதங்களை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதனால அகல் விளக்குல செய்யுங்க. நல்ல பெரிய விளக்கா வாங்கிக்கோங்க அகல் விளக்கு. அதுல எண்ணெய் விடுறோம். என்ன எண்ணெய் விட போறீங்க? நல்ல எண்ணெய் தான் விடணும். நல்ல எண்ணெய் விட்டு அதுல 2 திரி போட போறீங்க. அந்த எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் சில பொருட்கள் அதுல ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அது ஏன்னா எனர்ஜி வைப்ரேஷன் நம்மளுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ராக் சால்ட் அல்லது கல் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. அடுத்தது 6 ஏலக்காய், 6 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுல போட்டுருங்க. அடுத்தது பட்டைத்தூள், அதாவது சினமன் ஸ்டிக் பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு தீபத்தை ஏத்திடுங்க. தீபம் ஏற்றி ஈஸ்ட் டைரக்ஷன் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வச்சுட்டு ஒரு காமான மியூசிக் ஏதாவது இருந்தா போட்டுட்டு அந்த தீப ஒளிய பார்த்து மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் இந்த தீபத்துல இருந்து, அதாவது 2025 கார்த்திகை தீபத்துல நீங்க கேட்க போற அந்த விஷயம் அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சோமவாரம் விரதம் இருக்கிறவங்க இருங்க. ஆனா யாருக்கு இருக்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. முருகருக்கா இல்லது சிவனுக்கா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ நிச்சயமா இந்த சோமவாரம் விரதம் இருக்கும்போது நடந்தே தீரும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க, ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உமா மகேஸ்வர விரதம் இருங்க. இந்த உமா மகேஸ்வர விரதம் இந்த சோமவாரம் விரத நாட்கள்ல அந்த சண்டே அன்னைக்கு சூஸ் பண்ணி இந்த விரதத்தை இருங்க. சோமவார விரதம் இருக்கிறவங்க மண்டே அன்னைக்கு அந்த நாட்கள்ல விரதம் இருங்க. நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. சோ 17th நவம்பர், 24th நவம்பர், டிசம்பர் 1st, டிசம்பர் 8th, அடுத்தது 15th. சோ 5 வாரம் இருக்கு உங்களுக்கு. 5 வாரமும் நான் இருக்கலாமா? தாராளமா இருங்க. இல்ல நான் 1 வாரம் மட்டும் இருக்கலாமா? தாராளமா இருங்க. உங்களுக்கு எப்படி சுச்சுவேஷன், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை தேர்ந்தெடுத்து அந்த விரதத்தை இருங்க. சோ இந்த கார்த்திகை தீபம் நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம குறிப்பா இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லும் போது ஒரு பொருட்கள் ஒவ்வொரு காரகத்துவத்தை உடையது அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான நம்ம தேவை இருக்கோ அந்த காரகத்துவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த பொருளை சூஸ் பண்ணி பண்ணலாமா? ஓகே, இப்போ நிறைய பேருக்கு தீபம் ஏற்ற முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். வீட்டுல தீபம் ஏற்ற முடியாது, அந்த வருடம் ஏதாவது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் இருக்கு, இல்ல அவங்க அப்ராட்ல இருக்காங்க, இல்ல வெளியில போயிருக்காங்க, ஏற்ற முடியல அப்படின்னா இந்த சிம்பிளான ஒரு டெக்னிக்கை செஞ்சு கூட நீங்க மேனிஃபெஸ்டேஷன் தீப நாள் அன்னைக்கு செய்யலாம். பட்டை பொடிய கையில போட்டுக்கோங்க. அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட உள்ளங்கையில போட்டுடணும். போட்டுட்டு உங்களோட ரைட் ஹேண்டை இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி சுத்தணும். எவ்வளவு டைம் சுத்தலாம்? 6 டைம் சுத்துங்க போதும். 6 டைம் நல்லா அதை ரப் பண்ணிட்டு இப்போ உங்க கைகளை நல்லா வாஷ் பண்ணிருங்க. நல்லா கைய கழுவிடணும். இந்த மாதிரி செய்யும் போது என்னன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த விஷயம்னாலும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அந்த கையை அப்படி நீங்க அந்த பட்டை பொடியை போட்டு தேய்க்கும் போது அஃபர்மேஷன் சொல்லிட்டே நீங்க தேய்ங்க. 6 டைம் தேய்ச்சா போதும். எக்ஸ்ட்ராவா தேய்க்கலாமா, ஏதாவது தப்பா அப்படின்னா தப்பெல்லாம் கிடையாது. 6 டைம்ங்கிறது கணக்கு. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு டைம் வேணா நீங்க தேய்ச்சிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கார்த்திகை தீப திருநாளில் நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் என்னெல்லாம் இருக்குது, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னெல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சோமவார விரத முறைகள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.